கண்ணு மொழி காக்காமுள்ள வெல்கம் டு ஆனந்த் எடிட்ஸ். ஹலோ கைஸ், ஃப்ரீ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் நான் கொடுத்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். உங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டால் அதில் பாருங்க ஏன்னு போட்டு ஒரு கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்குங்களா, அதை அடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இப்போ சாங்கோட லிரிக்ஸை வந்துட்டு காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஓனாக டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு சாங்குக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதான் ஒன்றா வரதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த சாங்கு பாடும்போது லிரிக்ஸ் வரவும் கரெக்டாக இருக்கும். ஐஸ் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ உங்கள் லவருக்கு டெடிகேட் பண்ணுறீங்கனாலும் யாருக்கு டெடிகேட் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி வச்சு எடிட் பண்ணுங்க. கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். டைப் பண்ணிக்கிங்க. அதான் நான் வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு டைப் பண்ணுறதான் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு அந்த சாங்கோட நேமை போட்டு அதை லிரிக்ஸ்ன்னு போடுங்க. அதை லிரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அதை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு 1 by 1 கரெக்டாக வச்சுருந்தேன். ஆட் பண்ணிடுறேன்னா கசமுசன்னு வச்சிங்கன்னா அது வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு லெஃப்ட்டில் வேணுமோ லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, ரைட்டில் வேணுமோ ரைட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது நான் வாங்க பார்ப்போம். ஸோ ப்ளே பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எப்படி வைக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும். ஆட் எஃபெக்டில் போயிட்டு அதை டச் பண்ணிக்கிங்க. ஆட் எஃபெக்ட் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். கீழே லாஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட்டு. மறுபடியும் ஒரு டைம் காட்டுறேன் பாருங்கள். ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்குங்களா ஒரு ஆப்ஷன். டவுன் பண்ணுறேன் பாருங்க. அந்த ஆப்ஷனில் போயிட்டு டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணிக்கிங்க. நான் ஏற்கனவே அந்த எஃபெக்ட் போட்டு